உதயநிதி அவர்களுக்கான துணை முதல்வர் பதவி குறித்து திமுகக்குள்ள என்ன மாதிரியான சமரசங்கள்லாம் நடந்திருக்கு? திமுகவில் இருக்கக்கூடிய மாற்றம் ஏமாற்றம் தவிர அப்போ ஒரு தடுமாற்றம் இருக்கிறது. ஏன் எங்க ஒண்ணு நீ யூ டேக் a decision, you take a position. கனிமொழி அவர்களோட அப்போசிஷன் எந்த அளவுக்கு இருக்கு? டி.ஆர். பாலுவை ஒதுக்கி தள்ளி கனிமொழியைத்தான் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய தலைவராக போட்டிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். அந்த கனிமொழி அம்மா அமித்ஷாவுடன் மிக மிக நெருக்கமாக இருக்கிறார். வெளில சொன்னா கூட எல்லாம் இப்போ சபரீசனுடைய வீட்டில் தேர்தலுக்கு முன்பாக 2021 ரெய்ட் நடந்தது. பல ஆவணங்கள் எடுத்துக்கொண்டு செல்லப்பட்டன. எப்படி கார்த்திக் சிதம்பரம் மீதும் சிதம்பரம் மீதும் மத்திய அரசாங்கம் காட்டிய சீற்றம் ஏன் சபரீசன் மீதோ அல்லது மற்ற அமைச்சர்கள் மீதோ இல்லாமல் இருக்கிறது? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக மந்திரிகளை அரெஸ்ட் பண்ணுங்க அழுத்தம் கொடுத்தார். எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் பரவலாக பேசக்கூடிய ரகசிய செய்தி அதற்கு இணங்கவில்லை என்பதனால் தான் எடப்பாடி பழனிசாமி கழிப்பேட்டார். திமுகவிற்கும் பாஜகவிற்கும் நெருங்கி நட்பு இருக்கிறது என்று ரோட்ல ராகுல் காந்தி மு.க. ஸ்டாலின் சைக்கிள் விட போறாங்களாம். அதுக்காக தேதியெல்லாம் குறிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சைக்கிளிங் போக போறாங்களா? சைக்கிளிங் போக போறாங்க. இவர் அமெரிக்கால சைக்கிள் விட்ட உடனே ட்விட்டர்ல போட்டார் பாருங்க, ராகுல் காந்தி நான் சைக்கிள்ல போலாம் நம்ம 2 பேரும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாங்க நான் வெயிட் பண்றேன். ட்விட்டர்ல எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருந்து பாருங்க. முதலமைச்சர் தன்னுடைய மகனை துணை முதலமைச்சர் ஆக்குவதற்கு யாரும் விரோதம் செய்யவில்லை. ஏன் முதலமைச்சர் தயங்குகிறார்? எதனால? அவருக்கு ஒரு காஷஸா போறாரு. ஏன் மாற்றம் ஏமாற்றம் தடுமாற்றம் எல்லாம் ஒன்று வரிசையா வந்துட்டு இருக்குது இல்ல. கோரிக்கை வலுத்திருக்கிறது, இன்னும் பழுக்கவில்லை அப்படின்னு அந்த சொன்ன கூற்றுல இருந்து மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காதுன்னு அந்த கூற்றுக்கு வந்திருக்கிறாரு. அப்ப காய்க்கவில்லை, பழமாகுதுன்னு பழத்தை எதிர்கட்சி எல்லாம் சொன்னாங்க, புகை போட்டுதான் பழத்தை பழுக்க முடியும், பழம் தானா பழுக்காதுன்னு கிண்ட பண்ணாங்க. ஒன்னொன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது. இந்த 15 நாள்ல மாற்றம் என்ன? அது ஏமாற்றமாக இருந்ததா? இதெல்லாம் அவங்க கேட்பாங்கல்ல பொதுமக்கள். ஒருவேளை முதலமைச்சர் தன்னை முன்மடுத்திக் கொண்டு 2026 உதயநிதி ஸ்டாலின் ஸ்ட்ரைட்டா முதலமைச்சரானாலும் ஆக்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கேள்விப்படுற வரைக்கும் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உள்ளுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணப்பட்டு விட்டது அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் தகவல்கள் எல்லாம் கிடைக்க பெறும் பொழுது இப்போ நடக்க போற பவள விழா மாநாட்டுல அதற்குரிய பணிகள்லாம் நடக்கலாம். அந்த மேடையிலேயே அது ஒரு வாழ்த்து மேடையா கூட இருக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் இங்க படிக்க முடியுது மேகசின்ஸ்ல. சோ அந்த மாதிரியான ஒரு நிலை உருவாகி இருக்கிறதா? உதயநிதி அவர்களுக்கான துணை முதல்வர் பதவி குறித்து திமுகக்குள்ள என்ன மாதிரியான சமரசங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது குறித்து டெல்லி வட்டார தகவல்கள் என்ன? டெல்லி தகவல் என்று எடுத்துக்கொண்டால் 3 முறை அவர்கள் முன்னிறுத்தினார்கள் உதயநிதியை துணை முதலமைச்சராக. 3 முறையும் ஃபெயில் ஆயிடுச்சு. 3 அமைச்சர்கள் தனித்தன மட்டத்தில் பேசினார்கள். அவர் அடுத்த மாசம் ஆயிடுறாரு, 18ஆம் தேதி ஆயிடுறாரு. அமெரிக்கா போறதுக்கு அவர் அமெரிக்காவில் வந்த பிறகு ஆனால் முதலமைச்சரோ மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காது என்று சொன்னார். ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய மாற்றம் ஏமாற்றம் தவிர அப்போ ஒரு தடுமாற்றம் இருக்கிறது. ஏன் எங்க ஒண்ணு நீ யூ டேக் a decision, you take a position. இவருக்கு கொடுத்த துரைமுருகன் எதுக்குறான்னு சொன்னாரு. ரஜினிகாந்தை விட்டு பேச வச்சாரு. முதலமைச்சர் பேசினாரா யார் பேசினா தெரியல. ரஜினிகாந்த் பேசினப்ப துரைமுருகன் சிங்கப்பூர் போயிட்டாரு. சீஃப் மினிஸ்டர் அமெரிக்கால இருந்து போது அவர் கொஞ்சம் வெட்டே இருக்காரு. இப்ப கொஞ்சம் கீழே படுற மாதிரி இருக்கு. ஆக மொத்தம் திமுகவில் இருக்கக்கூடிய குடும்ப கட்சியில், அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இப்ப கனிமொழி அப்போஸ் பண்றாங்க, துரைமுருகன் அப்போஸ் பண்றாரு. இல்ல கனிமொழி அவர்களோட அப்போசிஷன் எந்த அளவுக்கு இருக்கு? 50% இருக்கும். ஏன்னா she already got a position. டி.ஆர். பாலுவை எதிர்த்து டி.ஆர். பாலுவை ஒதுக்கி தள்ளி கனிமொழியைத்தான் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய தலைவராக போட்டிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். அந்த கனிமொழி அம்மா அமித்ஷாவுடன் மிக மிக நெருக்கமாக இருக்கிறார். வெளில சொன்னா கூட எல்லாம் இப்போ ஒண்ணு கேட்கிறேன் கோபிநாத், அரவிந்த் கெஜ்ரிவால் மேல ஆக்ஷன் எடுத்தாரு நரேந்திர மோடி, ஜெயிலுக்கு போனார். காங்கிரஸ் மேல ஜெயிலுக்கு போறது அளவுக்கு அந்த அபிஷேக் பானர்ஜி துன்புறுத்தினார்கள். உத்தவ் தாக்கரே மகன் மீது கேஸ் போட்டாங்க. உத்தவ் தாக்கரே சிக்கல், ஆனா அவர் அரசாங்கத்திலிருந்து வந்தா
சிவசேனா பிளந்தது. அதிமுக மீது காட்டிய சீற்றம் பாரதிய ஜனதா கட்சி ஏன் கடந்த 5 வருடங்களாக திமுக மீது மோடி அவர்கள் பாசத்துடன் இருக்கிறாரா அல்லது அவரை ஆன்டகனைஸ் பண்ணக்கூடாது, எதிர்த்து போகக்கூடாதுன்னு இருக்காங்களா? ஏன் சாஃப்டா இருக்காரு சொல்லுங்க. ரீசெண்டா நடந்த இடி ரைட்ஸ், ஐடி ரைட்ஸ் எல்லாமே வந்து பாஜக தொடுத்த ஒரு போராக தானே இங்க திமுகவினர் பார்த்தாங்க. அவர்களுடைய கருத்துக்கள் அப்படித்தானே இருந்தது. அதெல்லாம் அப்படி எடுத்துக்க கூடாதா? அது ஹார்ட் கார்னர் அப்படின்னு எடுத்துக்கூடாதா? ஹார்ட் பார்கெனிங் எல்லாம் எடுத்துக்கலாம். அதனுடைய எண்ட் ரிசல்ட் சபரீசனுடைய வீட்டில் தேர்தலுக்கு முன்பாக 2021 ரெய்ட் நடந்தது. பல ஆவணங்கள் எடுத்துக்கொண்டு செல்லப்பட்டன. எப்படி கார்த்திக் சிதம்பரம் மீதும் ப. சிதம்பரம் மீதும் மத்திய அரசாங்கம் காட்டிய சீற்றம் ஏன் சபரீசன் மீதோ அல்லது மற்ற அமைச்சர்கள் மீதும் இல்லாமல் இருக்கிறது? எங்க ஒன்னே ஒண்ணு சாதாரணமா வந்து யூடியூப்ல சொல்லிட்டான்ட்டு ஜெயில போடுறாங்களே எல்லாரும். அந்த யூடியூப் நிறைய பேரை மந்திரி பழனிவேல் தியாகராஜன் 30,000 கோடி என்று குற்றச்சாட்டு சொல்லி மகன் மருமகன் மீது பழி போட்டு அவரை நிதியமைச்சரிலிருந்து எடுத்து விட்டு மந்திரி சபையில கண்டினியூ பண்றாரு. அது இந்த டயபாலிக்கல் அப்ரோச். அது கேட்பாங்க ஜனங்க. சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ இடி வந்து சுவமோட்டோ கேஸ் எடுத்துட்டு இருக்க முடியும் பழனிவேல் தியாகராஜன் கம்ப்ளைண்ட் மேல. ஆனா மத்திய அரசாங்கம் வாய் மூடின்னு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக மீது அரெஸ்ட் பண்ணுங்க, மந்திரிகளை அரெஸ்ட் பண்ணுங்க அழுத்தம் கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி நரேந்திர மோடிக்கு என்பதுதான் டெல்லியில் பரவலாக பேசக்கூடிய ரகசிய செய்தி. அதற்கு இணங்கவில்லை என்பதனால்தான் எடப்பாடி பழனிசாமி கழிப்பேட்டாரு. எடப்பாடி பழனிசாமி இன்றும் சொல்லுகிறாரே திமுகவிற்கும் பாஜகவிற்கும் நெருங்கி நட்பு இருக்கிறது என்று. தனிப்பட்ட முறையில பேச பாருங்க, சந்திரபாபு நாயுடு வரும்போதெல்லாம் ஜெகன் ரெட்டி மேல ஆக்ஷன் எடுங்க நிறைய அவர் தோத்து போயிட்டாரு. இப்ப பாருங்க அவரே ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரி நிலைமைகள் ஒரு சாரார் மற்ற சாராரை பற்றி பிரதமரிடம் புகார் சொல்லும் பொழுது பிரதமர் சில சமயத்தில் ஆக்ஷன் எடுக்கிறார், சமயத்தில் ஆக்ஷன் எடுக்காது. தமிழ்நாட்டில் ஏன் ஆக்ஷன் எடுக்கவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறார் திமுகவும் பாஜகவும் நெருங்குகிறது என்று. திமுக பாஜகவுக்கு இருக்கிற இந்த நெருங்கிய போக்கு அப்படிங்கிறது கூட்டணிக்கும் வழிவகுக்குமா 26ல? அது அவ்வளவு தூரம் போக மாட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ் இஸ் சிமெண்டட் வித் டிஎம்கே, அவங்க போக மாட்டாங்க. ஆனா ராகுல் காந்தி பயமுறுத்தத்துக்கு இதெல்லாம் பண்றாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. நாளைக்கு சைக்கிள் ஓட்ட போறாங்க. நான் கேள்விப்பட்டது என்னன்னு தங்களுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் தரேன் பாருங்க, உங்களுக்கு தமிழ் நேயர்களுக்கு. பிசிஆர் ரோட்ல ராகுல் காந்தி மு.க. ஸ்டாலின் சைக்கிள் விட போறாங்களாம். அதுக்காக தேதி எல்லாம் குறிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மகாராஷ்டிரா தேர்தல் வந்து சைக்கிளிங் போக போறாங்களா? சைக்கிளிங் போக போறாங்க. இவர் வந்து அமெரிக்கால சைக்கிள் விட்ட உடனே ட்விட்டர்ல போட்டாரு பாருங்க, ராகுல் காந்தி நான் சைக்கிள்ல போலாம் நம்ம 2 பேரும். உடனே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாங்க நான் வெயிட் பண்றேன். ட்விட்டர்ல எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருந்து பாருங்க. அதே மாதிரி இல்ல அது எப்போ நடக்க போகுது சார்? ஏதாவது கூடிய விரைவில் எப்போது? அக்டோபர் தசராக்கு 10ஆம் தேதி 11ஆம் தேதி என்று சொல்லுகிறார்கள் டெல்லியில். ராகுல் காந்தியுடைய செயலகத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் பயணமாக தமிழகத்திற்கு ராகுல் காந்தி வர இருக்கிறார் மகாராஷ்டிரா தேர்தலுக்கு முன்பாக. அப்பொழுது இந்த சைக்கிள் ஒரு டிராமா இருக்கும் பாருங்க, பெருசா 2 பேரும் ஒரு அரை மணி நேரம் சைக்கிள் விட்டு போவாங்க. அதனால இவர் வந்து பிரைம் மினிஸ்டர் பார்த்த உடனே நியூட்ரலைஸ் பண்றதுக்கு இந்த ஒரு செய்தி விட்டுருவாங்க. திசை திருப்பும் செய்தியாக அது பயன்படுத்தப்படும். எக்ஸாக்ட்லி கரெக்ட், யூ செட் இட். ஓகே சார், இப்போ இந்த உதயநிதிக்கான துணை முதல்வர் பதவி குறித்து பேசும்பொழுதே ஒரு பேரலா பேசப்படுற ஒரு விஷயம் கூடவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல போறது அமைச்சரவை மாற்றம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதற்குள்ள வந்து ஒரு சிறு தடையாக இருப்பது வந்து செந்தில் பாலாஜிக்கான ஜாமீன் அப்படிங்கிறது. அதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலும் படிக்க முடிஞ்சது. அதற்காக தானா, உண்மைதானா? அது எந்த அளவுக்கு இருக்கிறது? செந்தில் பாலாஜிக்காக அப்புறம் கூட எடுத்துக்கலாம். செந்தில் பாலாஜி அவங்க வந்து அப்புறம் கூட எடுத்துக்கலாம் இல்ல. முதல்ல இந்த மினிஸ்டர் எக்ஸ்பென்ஷன் பண்ணிட்டு எப்படிங்க பொன்முடியை திருப்பி எடுத்துட்டாரு அவரு சீஃப் மினிஸ்டர். அதை கேட்க மாட்டாங்களா யாரும்? அதுதானே பிரச்சனை. இப்ப ராஜினாமா பண்ணாரு பொன்முடி, திருப்பி எடுத்துட்டாங்க. கவர்னர் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொன்னா கூட ஸ்டில் செந்தில் பாலாஜி வந்து இப்பொழுது அழுத்தம் கிடையாது. அழுத்தம் ஏன்னா செந்தில் பாலாஜியை பற்றி அவங்க அரசியலை பற்றி கேட்பது எல்லாரும் ரிலீஸ் ஆயிட்டாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால், கவிதா, ஹேமந்த் சோரன் எல்லாம். ஆனா செந்தில் பாலாஜியை வந்து வழக்கறிஞர்கள் மூலமாக சிறையில் வைத்திருப்பது ஒரு சாரார் என்று சொல்லுகிறார்கள் டெல்லியில். அவருக்கும் சுப்ரீம் கோர்ட்டு கேட்டு அப்ளிகேஷன் போட்டு ரிலீஸ் பண்ண வேண்டியது தானே சார்? ஏன் சார் அவருக்கு ஒன்றும் ஆகவே இல்லை? அரவிந்த் கெஜ்ரிவால் வெளில வந்து 10 நாள் ஆயிடுச்சு. ஒரு தடவை சிறைக்கு போனாரு, ஜாமீன்ல வந்தாரு, இப்ப பர்மனண்டா பெயில்ல வந்துட்டார். அதே மாதிரி செந்தில் பாலாஜி வராம இருப்பது திமுகவிலே ஒரு சாரார் வேண்டாம் என்று நினைக்கிறார்களோ. அதுக்கு பேரலா பாருங்க, செந்தில் பாலாஜியுடைய பிரதர் நவ ஹி இஸ் லூமிங் லார்ஜ். பிடிக்கவே முடியல.
மத்திய அரசாங்கம் ஏன் துணை போகிறது? அந்த கேள்வி கேட்பாங்கல்ல. ஆக மொத்தம் நாம் இருதரப்பும் பேசினால் முதலமைச்சர் என்பவர் தன்னுடைய மகனை துணை முதலமைச்சர் ஆக்குவதற்கு யாரும் விரோதம் செய்யவில்லை. ஏன் முதலமைச்சர் தயங்குகிறார்? எதனால? அவருக்கு ஒரு காஷஸா போறாரு. ஏன் மாற்றம், ஏமாற்றம், தடுமாற்றம் எல்லாம் ஒன்று வரிசையா வந்துட்டு இருக்குது இல்ல. கோரிக்கை வலுத்திருக்கிறது, இன்னும் பழுக்கவில்லை அப்படின்னு அந்த சொன்ன கூற்றுல இருந்து இப்ப இந்த கூற்றுக்கு வந்திருக்கிறாரு. மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காதுன்னு அந்த கூற்றுக்கு வந்திருக்கிறாரு. அப்ப அது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனைகள் ஓரளவு சரி செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு பார்க்கலையாத? ஆமா. இப்ப வந்து பாப்பா காய்க்கவில்லை, பழமாகுதுன்னு பழத்தை ஒரு எதிர்கட்சி எல்லாம் சொன்னாங்க, புகை போட்டுதான் பழத்தை பழுக்க முடியும், பழம் தானா பழுக்காதுதான் கிண்ட பண்ணாங்க. சோ ஒன்னொன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது. இந்த 15 நாள்ல மாற்றம் என்ன? அது ஏமாற்றமாக இருந்ததா? இதெல்லாம் அவங்க கேட்பாங்கல்ல பொதுமக்கள். சார் ஒன்னே ஒண்ணு, இருக்கக்கூடிய ரியல் பிரச்சனையை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் தமிழக பிரச்சாரங்கள் நடப்பது, அவங்க வந்து கள்ளச்சாராய கசிவு பிளஸ் அந்த கள்ளக்குறிச்சி பிளஸ் மரணம் இதையெல்லாம் யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே சார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்கவுண்டர்ஸ் பத்தி பேச மாட்டேங்கிறாங்களே சார். தமிழ்நாட்டில் வரக்கூடிய இப்ப பாருங்க, எல்லாம் இப்போ திருமாவளவன் தான் போக்கஸ்டா வந்தாரு விஜய் மறைக்கிறதுக்காக. விஜய் வந்து 27ஆம் தேதி கான்ஃபரன்ஸ் போட்டாருன்னா அக்டோபர் மாசம், அப்ப என்ன சொல்ல போறாங்க? விஜய் வந்து பெரியார் தேர்தல் சொல்லிட்டு தன்னை பெரியார் மாதிரி காமிச்சு, நாளைக்கு சப்போஸ் இஃப் இட் டேக்ஸ் diametrical 180 degrees opposite view, அப்ப என்ன பண்ணுவாங்க? சோ இரண்டு பக்கமும் இருக்கிறது. அரசியல் என்பது ஒரு தொடர் கதை. திமுக உதயநிதியை துணை முதல்வர் ஆக்கினாலும் 2026 முதலமைச்சர் கண்டிப்பாக உதயநிதியை முன்வரித்துத்தான் 2026 தொகுதி பங்கீடுகள் நடக்கும். அவருக்கு மரியாதை அதிகமானாலும் ஒருவேளை முதலமைச்சர் தன்னை முன்மடுத்திக் கொண்டு 2026 உதயநிதி ஸ்டாலின் ஸ்ட்ரைட்டா முதலமைச்சரானாலும் ஆக்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அவங்க 200 சீட் ஓடுறாரு. 200 வந்துச்சுன்னா கம்ஃபர்டபிளா இருந்தா இவர் பாருங்க, சோனியா காந்தி மாதிரி விலகி மன்மோகன் சிங் உட்கார வைக்கிற மாதிரி தன் பையனே உட்கார வச்சிருக்காரு. So something is aiming at to install உதயநிதி as a chief minister. அதுதான் உள்ள நடக்குது. ஒரு பதவி வந்த உடனே 4, அதுதான் ஆதவ அர்ஜுன் சொன்னது கரெக்ட். 4 வருடத்தில் வந்த துணை முதல்வர் 40 வருடமாக இருப்பவர் வெளியே இருக்கான்னு கேட்டாரு. இப்போ 4 மாசத்துக்குள்ளேயே அவர் முதலமைச்சர் அளவுக்கு போயிடுவார். பார்த்துட்டே இருக்கு. எப்ப வந்து துணை முதலமைச்சர் கோஷம் இருக்கிறதோ முதலமைச்சர் கோதம் வந்து நேச்சுரல் கலாரரி தானாக கரெக்ட் தான். ஆனா இந்த ஒரு அதீத வளர்ச்சி குறுகிய காலத்துல அப்படிங்கிறது வந்து கட்சிக்குள்ள இருக்கிற சீனியர்ஸினுடைய மனசை கண்டிப்பா காயப்படுத்தும். அப்படின்ற போது அது கட்சிக்குள்ள பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போறது இல்லையா? நீங்க சொல்ற அளவுக்கு 2026 அவருதான் முதல்வர் கேண்டிடேட் இல்ல முதல்வர் ஆவார் அப்படின்ற அந்த இடத்துக்கு வரும் பொழுது துணை முதல்வருக்கே நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய விஷயங்கள் சமரசம் பண்ண வேண்டியிருக்கு. பட் முதல்வர்னு வரும்போது என்ன மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லைங்களா? எப்படி நரேந்திர மோடி வந்து அப்கி பார் 400 की பார் என்று சொன்னாரோ, இம்முறை 400 என்று சொன்னாரோ, அதே மாதிரி மு.க. ஸ்டாலின் கூட இம்முறை 200 சொல்றாரு. சார் 150 வந்துட்டா மு.க. ஸ்டாலின் தானா விலகிடுவாருங்க சார். வேதி வச்சுங்க. மு.க. ஸ்டாலின் வந்துட்டு தன்னுடைய மகனை முதலமைச்சர் ஆக்கிவிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. காரணம் அவரிடம் மெஜாரிட்டி இருக்கிறது. அப்படி இந்த துரைமுருகன் போன்றவர்களோ அல்லது ஆர் ராஜா, பொன்முடி, கே நேரு போன்றவர்கள் எல்லாம் ஒதுக்கப்படுவார்கள். தமிழக அரசியல் விறுவிறுப்பு சுறுப்பாக மாறும். இன்னும் ஒரு 2-3 மாசத்துல இருக்கு, பார்த்துட்டே இருங்க. அதுதான், அதனாலதான் இப்ப நம்ம ஒரு கட்சி பத்தியே பேசிட்டு வந்தோம். அதிமுகவும் பாஜகவும் இருக்கக்கூடியது ஆளுநருடைய பேச்சுக்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா he always is also adding fuel to the fire. அரசியலை தீவிரப்படுத்துகிறார். வட இந்திய தொலைக்காட்சிகள், குறிப்பாக டைம்ஸ் நவ், CNN, IBN, ரிபப்ளிக் போன்ற ஆங்கில தொலைக்காட்சிகள் ஆர்.என். ரவி சொன்னதைத்தான் செக்குலரிசம் வந்து ஒரு இல்லவே இல்லை, இந்தியாவில் வந்து ஒரு தர்ம கூட்டணி தான் இருக்கும், செக்குலரிசம் என்ற வேர்டு இந்திரா காந்தி சேர்த்தார் என்றெல்லாம் சொன்னது திமுக பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனால் திருமாவளவனும் உதயநிதி ஸ்டாலின் அதை ஓவர் கவர் பண்ணி மறைச்சாங்க அதை போட்டு. சோ வரக்கூடிய நாட்களில் தமிழக அரசியல் பரபரப்பாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கடைசி கருத்து. ஓகேங்க சார். சோ நிறைவாக நான் இன்னொரு விஷயத்தோட கேட்டு இதை முடிச்சிடுறேன். உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஆகி இருக்கு அப்படின்ற போது அவர் என்னென்ன மாதிரியான அந்த பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரியான சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் கட்சி ரீதியாகவும் ஆட்சி ரீதியாகவும்? ஆட்சி ரீதியாக பார்த்தால் அதிகாரிகளை அடக்கப்பட வேண்டும். அதிகாரிகள் கண்டிப்பாக ஒரு ஓய்வு இருக்கிறது. அதிகாரத்தில் இன்னமும் அதிமுக அனுதாபி அதிகாரிகள் இருக்கிறார்கள், அவர்கள் களையெடுக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக அவர் துணை முதலமைச்சராக கூடிய சமயத்தில் அகில இந்திய அளவில் அவர் துணை முதலமைச்சராகி விட்டார் என்றால் சில இந்து தலைவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய கேஸை நிலுவையில் இருப்பதை விருதுபடுத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. சனாதன தர்மத்தை எதிர்த்து ஹேட் ஸ்பீச், வெறுப்பு பேச்சு பேசியதில் அதில் அவர் சிக்கிக் கொண்டால் சித்தராமையா மாதிரி ஏதாவது ஒரு ரூலிங்
வந்துச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்ல இருந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு முதலமைச்சராக கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு கனவாகத்தான் முடியும், நிஜமாகாது என்பதுதான் என்னுடைய கருத்து. காரணம் என்ன, ரெண்டும் பேரலா போகும். அவர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் இந்த ஹேட் ஸ்பீச் பெருசா பேசியிருக்க கூடாது என்று சில உயர் திமுக அமைச்சர்கள் கூட என்னிடம் சொன்னார்கள். தனிப்பட்ட முறையில் பேசிக் கொண்டிருந்த பொழுது காரணம் கமல்நாத் போன்றவர்கள் காங்கிரஸ் தலைவர்கள் மத்திய பிரதேசத்தில் தோற்றுவித்தது காரணம் உதயநிதியினுடைய இந்த காமெண்ட் தான் என்று. இதே வருஷம் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி இந்தி கூட்டணியுடைய கூட்டம் போபாலில் நடக்க இருந்தது. ஸ்டாலின் வருதா இருந்தார், ஆனா கேன்சல் பண்ணுனார் கமல்நாத். அங்க மத்திய பிரதேசத்தில் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அப்போ கேம்பெயின் நடந்து, அப்ப பாஜக வந்தது காரணம் உதயநிதி தான். வட இந்தியாவில் உதயநிதியை பகடக்காயாக யூஸ் பண்ணிட்டு அவரை ஒரு ஆன்டி ஹிந்துவா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க என்பதுதான் பாஜகவுடைய கருத்து. சோ சப்போஸ் அவர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் சமயத்துல இவங்க கேஸ் மும்முரப்படுத்தும், சும்மா விட மாட்டாங்க. ஓகேங்க சார். ஸோ அப்போ ஒரு வந்ததுக்கு அப்புறம் இந்த பிரச்சனைகள் தலை தூக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க, அதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் நீங்க கேட்ட 2-3 கேள்விக்கு இது ஒரு பாசிபிலிட்டி இருக்குங்கிறதா என்னுடைய கருத்து கோபிநாத். எஸ் சார். அந்த பாசிபிலிட்டிஸ் வந்து எந்த அளவுக்கு ரியாலிட்டி ஆக போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்கள் மூலமாக மக்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். மிக மிக சிறப்பான நம்ம தொய்வாக இருந்தாலும் கண்டிப்பாக இது ஒரு விறுவிறுப்பாக இருந்தது. காரணம் துணை முதலமைச்சர் என்பதை பார்த்தால் அவருடைய ஹேட் ஸ்பீச்சும் கூட சுப்ரீம் கோர்ட்டில் வளரும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஓகே, சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நன்றிங்க சார்.